ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே ஃபேமஸாக போன ஒரு சீரியல் வந்து ரீசெண்டாக நேற்றுக்கு தான் வந்து எண்டாச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட வானத்தை போல சீரியல் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்பவே எமோஷ்னலான ஒரு எண்டிங் தான் கொடுத்துருந்தாங்க. பாசமான ஒரு எண்டிங் தான் கொடுத்துருந்தாங்க. அண்ணன் தங்கச்சி பாசத்தை வச்சே தான் முடித்தாங்க. என் பொண்ணுக்கு உன் பையனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு ரொம்பவே அழகான ஒரு எண்டிங் தான். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் சொன்ன மாதிரியே பொண்ணியும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ட்ராக் வந்து முடிஞ்சுது. இன்னொரு பக்கம் நம்மளோட பொன்னி சீரியலில் நடித்த திலக் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நெகட்டிவ் கேரக்டரில் பயங்கரமான ஒரு பர்சனாக வந்து நடிச்சிருப்பார். லாஸ்ட் வரைக்கும் துளசிக்கு எவ்வளோ தொல்லை கொடுக்க முடியுமோ அவ்வளோ தொல்லை கொடுக்குற ஒரு பர்சனாக வந்து நடிச்சிருப்பார். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பர்சன். அவர் வந்து ரீசெண்டாக நியூ என்ட்ரியாக ஒரு சீரியலில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு. சீரியல் முடிஞ்ச கையோடவே சன் டிவி சீரியல்லையே என்ட்ரி கொடுக்குறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. என்ன சீரியல் அப்படின்னா சுந்தரி சீரியலில் தான் என்ட்ரி கொடுக்குறாங்க. கெஸ் வாட் நியூ என்ட்ரி இன் சுந்தரி சீரியல் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக வந்து திலக் வந்து நம்மளோட கிருஷ்ணா அண்ட் கேபி அவங்களோட எடுத்துக்கிட்ட ஒரு பிக் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. சுந்தரி சீரியல் நியூ என்ட்ரி தான், கெஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. என்ன கேரக்டரில் வந்து என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கேரக்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மீசையெல்லாம் வச்சுருக்காரு இந்த கேரக்டரில். என்னவா இருக்கும், என்ன கேரக்டரில் என்ட்ரி கொடுக்க போகிறாரு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் ஒரு மாதத்துக்கு வந்து சீரியல் டெலிகாஸ்ட் ஆகும், 1 or 2 months அப்படின்ற மாதிரி சுந்தரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. புதுசாக ஏதோ ஒரு ட்ராக் வந்து உள்ளே நுழைக்கிறாங்க போல இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.